கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நேற்று முன்தினம் கள்ளசாராயத்தை வாங்கி குடித்த பலருக்கு நள்ளிரவிலிருந்து கண்ணெரிச்சல், வயிற்றுவலி போன்ற உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி என்ற பட்டப்பெயர் கொண்ட நபர் ஒருவர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளார். இதனை வாங்கி குடித்த சிலருக்கு வாந்தி, வயிற்றுவலி, வயிற்று எரிச்சல் ஏற்பட்ட நிலையில் அடுத்தடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். நேற்றிரவு நிலவரப்படி 18 பேர் பலியான நிலையில் இன்று காலையிலிருந்து பலி எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து தற்போது 40ஆக அதிகரித்து உள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கள்ளசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதியுதவி வழங்குவதோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கள்ளசாராயத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா துறையினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.